மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். அனைவருமே அழகுதான். நாம் அழகானவர்கள் என்பதை நமது சொல்லும் செயலும் தான் காட்டிக் கொடுக்கின்றன. 1 சாமுவேல் 16:7 வாசிக்கின்றோம். கடவுள் கூறுகின்றார், அவனது தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று. இப்படி இயேசு மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயரை பார்த்து, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள். புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவை, அவற்றின் உள்ளேயோ எல்லா விதமான அழுக்குகளும் எலும்புகளும் இருக்கின்றன. அதை போலவே நீங்களும் மக்களுக்கு நேர்மையானவர்களாக காட்சியளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ நெறிகேடும் போலித்தனமும் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று குறிப்பிடுகிறார். எண்ணிக்கை நூல் 19வது அதிகாரம் 16 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ அல்லது இறந்து கிடந்தவனையோ மனித எலும்பையோ அல்லது கல்லறையோ தொட்டால் அவன் 7 நாள் தீட்டுப்பட்டவனாக இருப்பான் என்று. எனவேதான் இவர்கள் அனைவரும் பாஸ்கா காலத்திலே, மக்கள் அதிகமாக கூடுகின்ற காலத்திலே, கல்லறைகளை இரவில் தெரியாமல் தொட்டுக்கூட ஒருவர் தீட்டுப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கல்லறைகளை வெள்ளையடித்து பாதுகாத்து வந்தார்கள், அழகு செய்தார்கள். ஆனால் மக்கள் இவர்களிடம் பேசுவதன் மூலமாகவும் அவர்களது ஆலோசனையை பெறுவதன் மூலமாகவும் தங்கள் புனிதம் வளர்வதாக எண்ணினார்கள். இறைவனோடு பேச மறந்தார்கள். இவர்களிடம் பேச அதிகம் ஆசைப்பட்டார்கள். நீங்கள் இறைவாக்கினரின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். இவ்வாறு மிகுந்த மரியாதையையும் மிகுந்த வணக்கத்தையும் இறைவாக்கினர்களின் கல்லறைகளுக்கு அவர்கள் செலுத்தினார்கள். ஏனென்றால் இறைவாக்கினர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவரது சொல்லுக்கும் அவர்கள் பேசிய வார்த்தைக்கும் கடவுள் வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல் போனதால் இப்பொழுது அவர்கள் மரித்த பிற்பாடு மனம் வருந்துகிறார்கள். அந்த மன வலியை தேர்ச்சி கொள்ளத்தான் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறார்கள், அதனை அழகுபடுத்துகிறார்கள், தங்கள் மனதை தேர்ச்சி கொள்ளுகிறார்கள். நாமும் அவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. நம் உயிரோடு இருக்கும் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுகிறோமா? அவர்களை உயிரோடு இருக்கும் பொழுது கவனித்துக் கொள்ளாமல் இறந்த பிற்பாடு நாம் அடிக்கின்ற அடி என்ன, வெடிக்கின்ற வெடி என்ன, போடுகின்ற ஆட்டம் என்ன? நாம் அவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் இறந்து போன இறைவாக்கினர்களைத்தான் அதிகம் விரும்பினார்களே ஒழிய உயிரோடு இருக்கின்ற இறைவாக்கினர்களை ஒருபோதும் அவர்கள் அன்பு செய்யவே இல்லை. 2 குறிப்பேடு 24 20 முதல் 22 முதல் நாம் வாசிக்க கேட்கின்றோம். செக்கரியா மக்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள். ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் ஆண்டவரும் உங்களை புறக்கணித்து விடுவார் என்று. இவ்வாறு சொன்னவுடன் மக்கள் அனைவரும் அவரை இழுத்து கொண்டு போய் மண்டபத்தினுள் வைத்து கல்லால் அடித்து எரிந்து அவரை கொன்று விடுகிறார்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினரின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்று கூறியவர்கள் இப்பொழுது நற்செய்தியை அறிவித்த இயேசுவையே கொல்ல முயலுகின்றார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 27வது அதிகாரம் 25 இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று சொல்லி மாசற்ற இயேசுவின் இரத்தப்பழியை இவர்களே விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று வேண்டுகிறார். இவரது மன்றாட்டு கேட்கப்பட்டதா? ஆம், கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டது? அவர்களுக்காக, அவர்கள் செய்த குற்றத்திற்காக இவர் மரித்து போகிறார். 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்க கேட்கின்றோம், நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்க அவர் இறந்தார் என்று. இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்களைப் போலவே நாமும் பல நேரங்களில் நேர்மையாளர்களை காட்டிக் கொடுக்கின்றோம். உள்ளத்தில் வஞ்சனையும் விஷமும் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். பார்ப்பதற்கு நல்லவர்களாக காட்சியளிக்கின்ற நாம் உண்மையிலும் நல்லவர்களாக மாறுவோமா? ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.